சரி. சோ இதுதான் பேசிக் அக்கவுண்டிங் டெர்மினாலஜிஸ். சோ என்னென்ன வேர்டுன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன்னா என்னன்னா எந்த ஒரு விஷயத்துல மணியோட இன்வால்மெண்ட் இருக்கோ அதை நம்ம டிரான்சாக்ஷன் சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு குட் சேல் பண்றேன், இது ஒரு டிரான்சாக்ஷன். ஆர் நீங்க என்கிட்ட இருந்து ஒரு 10 கேஜி ஏதாவது கூட்ஸ் வந்து வாங்குறீங்க, இது ஒரு டிரான்சாக்ஷன். நான் உங்களுக்கு கடனுக்கு கொடுத்தாலோ இல்ல கேஷுக்கு கொடுத்தாலோ எப்படி கொடுத்தாலும் ஒரு மணியோட இன்வால்மெண்ட் இருக்கா, அதை தான் நம்ம டிரான்சாக்ஷன் சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நானும் நீங்களும் சண்டை போட்டுக்கிறோம், இங்க எங்கேயாவது ஒரு மணியோட இன்வால்மெண்ட் இருக்கா? இல்ல மேம். அப்ப இது டிரான்சாக்ஷனா? நோ மேம். So, an activity which involves transfer of money or money's worth. கண்டிப்பா transfer of money அந்த இடத்துல இருக்கணும், or money's worth ஏதாவது வேல்யூபிள் ப்ராடக்ட்டை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இருக்கணும். அதுதான் நம்ம டிரான்சாக்ஷன் சொல்றோம். மெயினா ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். இந்த டிரான்சாக்ஷன் பாத்தீங்கன்னா மொத்தம் 2 டைப் இருக்கு. ஒன்னு கேஷ் டிரான்சாக்ஷன், இன்னொன்னு வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன். கேஷ் டிரான்சாக்ஷன்னா இப்ப நீங்க என்கிட்ட இருந்து பொருள் வாங்குறீங்கன்னா அப்பவே அந்த பொருளுக்கான அமௌண்ட் எனக்கு பே பண்ணிடுவீங்க. ஓகேவா? கேஷ் டிரான்சாக்ஷன் என்ன ஆகும், இமீடியட்டா கேஷ் வந்து நம்ம பே பண்ணிடுவோம். இதுவே கிரெடிட் டிரான்சாக்ஷன்னா இப்ப என்கிட்ட பொருள் வாங்கிட்டு போயிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு அதுக்கான அமௌண்ட் பே பண்ணுவீங்க, ஆர் ஒரு வாரம் கழிச்சு அதுக்கான அமௌண்ட் வந்து பே பண்ணுவீங்க. அப்ப அது என்ன டிரான்சாக்ஷன்? கிரெடிட் டிரான்சாக்ஷன். புரியுதா? கிரெடிட்னா கடனுக்கு கொடுக்கறதுன்னு அர்த்தம். புரியுதாடா? புரியுது. ஓகே. யாருக்காவது ஸ்பீடா இருக்குன்னா ஸ்பீடா இருக்குன்னு சொல்லுங்க, நம்ம இன்னும் ஸ்லோ பண்ணிக்கலாம். அது ஸ்லோவா இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கலாம், என்னன்னாலும் சொல்லுங்க. ஓகேவா? சரிக்கா. சோ டிரான்சாக்ஷன்னா என்ன? கண்டிப்பா மணி ஆர் மணிஸ் ஒர்த்தோட இன்வால்மெண்ட் வந்து இருக்கணும். இந்த டிரான்சாக்ஷன் உங்களுக்கு 2 டைப்பா இருக்கு. ஒன்னு கேஷ் டிரான்சாக்ஷன், இன்னொன்னு கிரெடிட் டிரான்சாக்ஷன். அடுத்தது அக்கவுண்ட். அக்கவுண்ட்னா என்ன? கண்டிப்பா இந்த வார்த்தை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்கவுண்ட்னா என்ன? அக்கவுண்ட்ன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்களா? அக்கவுண்ட்னா என்ன? திவ்யதர்ஷினி, ஜனனி ஆன்சர் பண்ணலாமே. பேங்க் அக்கவுண்ட் யாரும் கேள்விப்பட்டது இல்லையா? மேம் நம்ம டிரான்சாக்ஷன்ஸ்லாம் காட்டும் மேம். ஓகே, வேற? கவி, நீங்க ஏதாவது பேசுறீங்களா? பேசுறேன். இல்லப்பா, உங்க மைக் ஆன்லயே இருக்கு, அதனால கேட்டேன். இல்ல மேம், மைக் ஆன் மட்டும் தான் ஆன்ல வச்சிருக்கேன், பேசல. ஓகே, பேசுறப்ப மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. சரி. ஓகே. இங்க அக்கவுண்ட்ஸ்ல அக்கவுண்ட்ன்ற வேர்ட் என்னன்னா ஜஸ்ட் இது ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ தக்காளி வாங்கிட்டு வரோம்னா 10 கிலோ தக்காளி வாங்கியிருக்கோம்னு சொல்றோம். தண்ணியா இருக்குன்னா 10 லிட்டர் தண்ணின்னு சொல்றோம். அங்க ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்கா? அந்த மாதிரி அக்கவுண்ட்ஸ்ல ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கோ, இல்ல நமக்கு ஒரு இன்கம் வந்திருக்கா, இல்ல நம்ம இந்த பார்ட்டிக்கு பர்டிகுலரா இவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்குன்னா செப்பரேட் யூனிட்டா அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அதுதான் இங்க அக்கௌண்ட்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு அக்கௌண்ட்ன்றது ஒரு பர்சன் பேர்ல இருக்கலாம், ஒரு அசட்டுக்கோ எக்ஸ்பென்சஸ்க்கோ இல்ல இன்கம்க்கோ எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ மிஸ்டர் எக்ஸ்னு ஒருத்தருங்க இருக்காங்க, அவர் பூமிகா எடுத்துக்கலாம். இப்போ பூமிகா இருக்காங்க, பூமிகா கிட்ட நான் 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், 5,000 கேஷ்ல பே பண்ணிட்டேன், 2,000 கூட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இத நான் ஒரு லைன்ல எழுதி வச்சா கரெக்டா வருமா, இல்ல ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு எவ்வளவு கொடுத்துருக்கோம் எவ்வளவு என்ன தர வேண்டியது இருக்குன்னு சொல்லி மெயின்டைன் பண்ணா கரெக்டா இருக்குமா?
டேபுலர் காலம் மாதிரி போட்டா அந்த ஒரு ஃபார்மேட்டடா நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு பேரு தான் அக்கௌண்ட். ஓகேவா? சரிக்கா. ஓகே. அடுத்தது கேபிட்டல். கேபிட்டல்னா என்னன்னா ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு பிசினஸோட ஓனர் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த அமௌண்ட்டுக்கு பேரு தான் கேபிட்டல். இப்ப நீங்க ஒரு பெட்டிக்கடை ஆரம்பிக்கணும்னாலே ஒரு பெட்டிக்கடை ஆரம்பிக்க நமக்கு ஒரு 50,000 இருந்து 1,00,000 தேவைப்படுமா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அமௌண்ட் போட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோமோ அதுக்கு பேரு தான் கேபிட்டல். ஓகேவா? ஓகே மேம். ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்க கேபிட்டல்ன்ற வேர்டுக்கு என்ன மீனிங் வச்சிருப்பீங்க? கேபிட்டல் சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? கேபிட்டல்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான் மேடம் படிச்சிருக்கேன் ஸ்கூல்ல. சரி, ஓகேப்பா. அடுத்தது டிராயிங்ஸ். டிராயிங்ஸ்னா என்ன? நம்ம அக்கௌண்ட்ல இருந்து நம்மளே எடுத்துக்கிற மாதிரி. ஓகே, வெரி குட். தீரன்? நம்மளோட சொந்த யூஸ்க்காக நம்ம எடுத்துக்கிறது. கரெக்டடா. தீரன் சைலண்டா இருக்கீங்க. தீரன், ஜனனிலாம் மத்தவங்க எல்லாம் ஆன்சர் பண்றாங்க. நீங்களும் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ சொல்லுங்க. ஓகேவா? சரி. டிராயிங்ஸ்னா என்னன்னா ஒரு பிசினஸோட ஓனர் அவரோட சொந்த யூஸ்க்காக பிசினஸ்ல இருந்து கூட்ஸோ இல்ல கேஷோ எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுதான் நம்ம டிராயிங்ஸ்னு சொல்லுவோம். எல்லார் கையிலயும் புக் இருக்குல்ல? மேம் என்கிட்ட இல்ல மேம். ஓகே. இல்லன்னு சொல்றவங்களுக்கு நான் PDF அனுப்பிச்சு விடுறேன். புக் இருக்கிறவங்க, இல்லாதவங்க நான் ஒரு பேப்பர்ல நான் சொல்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கிறவங்க புக்லயே அங்க அண்டர்லைன் பண்ணி சைட்ல நான் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்றேன்னா எழுதி வச்சுக்கோங்க. சோ நாளைக்கு படிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். டிராயிங்ஸ்னா என்ன? கூட்ஸோ இல்ல கேஷோ பிசினஸோட ஓனர் பிசினஸ்ல இருந்து அவரோட சொந்த பர்பஸ்க்காக எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுதான் நம்ம டிராயிங்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நீங்க ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கீங்க. உங்க வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமானா இருக்கட்டும் இல்ல மத்த பொருளா இருக்கட்டும் உங்க கடையில இருந்து எடுப்பீங்களா இல்ல வேற கடைக்கு போய் வாங்குவீங்களா? வேற கடையில வாங்கி. உங்க கடையில இருந்து எடுக்க மாட்டீங்களா? ம், யாருமே உங்க கடையில காமனான கொஸ்டின் தான்டா. நீங்க கடை வச்சிருக்கீங்கன்னா உங்க கடையில இருந்து தான் எடுப்பீங்க. யாருமே உங்க கடையில இருந்து எடுக்க மாட்டீங்களா? எங்க கடையில தான் மேம் இருந்து எடுப்போம். அப்படி அந்த பிசினஸோட ஓனர் அவரோட சொந்த யூஸ்க்காக அவர் கடையில இருந்தே கூட்ஸ் எடுத்துக்கிறாரு. இத நம்ம சேல்ஸ்னு சொல்ல முடியுமா? இல்ல மேம். இல்ல மேம் அவரோட சொல்ல சொந்த முடியாது. யூஸுக்காக தானே எடுத்துக்கிறாரு. அதனாலதான் அதுக்கு பேரு நம்ம டிராயிங்ஸ்னு சொல்றோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களோட கல்லாப்பெட்டி இருக்கு. அதுல இருந்து நீங்க உங்க வீட்டு செலவுக்காக காசு எடுத்துட்டு வர்றீங்க. இது பிசினஸோட எக்ஸ்பென்சஸா இல்ல உங்க பர்சனல் எக்ஸ்பென்சஸா? பர்சனல் எக்ஸ்பென்சஸ். பர்சனல் மேம். சோ ஒரு ப்ரொப்ரைட்டர் பிசினஸோட ஓனர் வந்து கூட்ஸ் ஆர் கேஷ் ஆர் அசெட் எனிதிங் பிசினஸ்ல இருந்து அவரோட சொந்த யூஸ்க்காக எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுதான் நம்ம டிராயிங்ஸ்னு சொல்லுவோம். கிளியரா? இது வரைக்கும் எடுத்த டெர்மினாலஜிஸ்ல யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல மேம். இல்ல மேம். இல்லக்கா. அடுத்தது வவுச்சர். வவுச்சர்னா என்னன்னா ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட். ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்றதுக்கான ஒரு ப்ரூஃப், ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை தான் நம்ம வவுச்சர்னு சொல்லுவோம். இப்போ நிறைய பேர் பேங்க் போயிருப்பீங்களா? அப்பா அம்மா கூட பேங்க் போயிருப்பீங்க. பேங்க்ல போய் நம்ம அமௌண்ட் டெபாசிட் பண்றப்ப பாத்திருக்கீங்களா எப்படி டெபாசிட் பண்ணுவாங்கன்னு? பாத்திருக்கீங்களாடா? இல்லையா மேம், நான் பார்த்தது. இனிமே என்ன பண்றீங்க, நாளைக்கு பேரண்ட்ஸ் வந்து பேங்க்குக்கு எப்பயாவது அமௌண்ட் டெபாசிட் பண்றேன்னு சொன்னாலோ இல்ல நீங்களா உங்ககிட்ட கேட்டு பேங்க் போறப்போ அந்த பேயிங் ஸ்லிப் எப்படி இருக்கும்னு சொல்லி போய் பாருங்க.
பேங்க் எல்லா பேங்க்லயும் முன்னாடியே இந்த கவுண்டர் கிட்டயோ ஏதாவது ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க. ஓகேவா? இது நான் ஏன் பார்க்க சொல்றேன்னா உங்களோட 8th சாப்டர் பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்னு படிப்பீங்க. சோ பாஸ்புக்னா ம் என்ன அதெல்லாம் அப்ப நமக்கு தெரிஞ்சிருந்தா அந்த சாப்டர் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? இந்த பேங்க் ஓகே பேயின் ஸ்லிப்ன்றது என்னதுன்னா, இப்ப நீங்க பேங்க்ல போய் அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்லிப்ல வந்து எழுதுவோம் எத்தனை 1000 ரூபாய் நோட்டு கொடுக்குறீங்க, எத்தனை 500 ரூபாய் நோட்டு கொடுக்குறீங்க, காயின்ஸ் என்ன கொடுக்குறீங்கன்னு அந்த டினாமினேஷன் வந்து அங்க மென்ஷன் பண்ணிருக்கும். அமௌண்ட் இன் வேர்ட்ஸ்லயே எழுதுவோம், அமௌண்ட் இன் நம்பர்ஸ்லயும் வந்து எழுதுவோம். பாத்திருக்கீங்களா யாராவது? இல்ல ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம் இருங்கடா, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்கிரீன் தெரியுதாடா எல்லாருக்கும்? எஸ் மேம். ம். இப்படிதான்டா இருக்கு பேயிங் ஸ்லிப்னா, நீங்க பாத்துக்கோங்க. சோ இங்க என்ன பிரான்ச்ல நம்ம அக்கௌண்ட் வச்சிருக்கோம், எவ்வளவு ருபீஸ் வந்து நம்ம டெபாசிட் பண்றோம், செக்ல குடுக்கறோமா இல்ல கேஷ்ல குடுக்கறோமா, எல்லாமே இந்த டீடைல்ஸ் இருக்கும். இந்த ஸ்மால் போர்ஷன் இருக்குல்ல இங்க சிறுசா, இது வந்து நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த பிக் போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பேங்க் வச்சுப்பாங்க. ஓகேவா? இது வந்து டியர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த சின்ன போர்ஷன் நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. இங்க இருக்கிற போர்ஷன்ஸ் தெரியுதா? தெரியலக்கா. ஒரே நிமிஷம். இப்போ மேம் தெரியுதா? இல்ல பிக்சர் விசிபிளே தெரியுதா? இல்ல. தெரியலக்கா. யாருக்குமே தெரியலையாடா? தெரியலைங்க மேம். ஒரே நிமிஷம். இப்ப பாருங்க தெரியுதா? தெரியுதுக்கா. இந்த சின்ன பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னு சொல்லி போட்டு பிரான்ச் 200 இதெல்லாம் போட்டிருக்காங்களா, இந்த சின்ன பாக்ஸ்ல இருக்க ஷீட் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த பெரிய ஷீட் பாத்தீங்கன்னா பேங்க் வந்து வச்சுப்பாங்க. ஓகேவா? சோ நமக்கு இப்ப நீங்க பேங்க்ல போய் ஒரு 5000 டெபாசிட் பண்றீங்க. நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டீங்கன்றதுக்கான ப்ரூஃப் என்ன? என்ன ப்ரூஃப் தான் நீங்க டெபாசிட் பண்ணிட்டீங்கன்றதுக்கான ப்ரூஃப்? இந்த செக்ல ஃபில் பண்ணி நம்ம சைன் வைப்போம்ல அதான். இந்த ஸ்மால் பீஸ் ஆஃப் பேப்பர் உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்கல்ல, அதுதானே உங்களுக்கு ப்ரூஃப் நான் இந்த மாதிரி பேங்க்ல அமௌண்ட் டெபாசிட் பண்ணிருக்கேன்றது. அந்த மாதிரி ஏதாவது இப்போ பேங்க்ல போய் அமௌண்ட் டெபாசிட் பண்றதுன்றது ஒரு டிரான்சாக்ஷன் தானே, மணியோட இன்வால்மெண்ட் இருக்கா? ஆமாங்கக்கா. அப்போ ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் மணியோட இன்வால்மெண்ட் இருக்கு, அதுக்கு நம்ம சப்போர்ட்டிங்ஸ் வச்சிருப்போம் பாத்தியா, அதுதான் நம்ம வவுச்சர்னு சொல்வோம். சோ இப்ப நீங்க கடைக்கு போறீங்க, மளிகை கடைக்கு போறீங்க, பில் வாங்குறீங்க, யாருக்காவது ஜிபே பண்றப்போ நீங்க என்ன பண்றீங்க, அந்த ஸ்கிரீன்ஷாட் காட்டுறீங்க. இது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் வவுச்சர் தான், சப்போர்ட்டிங்ஸ். ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்றதுக்கான ஒரு பிரிண்டட் எவிடன்ஸ் தான் இந்த வவுச்சர். புரியுதா? புரியுதுக்கா. ஓகே. அடுத்தது இன்வாய்ஸ்.
இன்வாய்ஸ்ன்றது ஒரு டைப் ஆஃப் வவுச்சர் தான். இன்வாய்ஸ்ல வந்து என்ன இருக்கும்னா அந்த கூட்ஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸ்மே உங்களுக்கு இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா கிராசரி பில். ஒரு மளிகை கடைக்கு போறீங்க, பொருள் வாங்கிட்டு பில் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அந்த பில்லுல என்னெல்லாம் இருக்கும்? எவ்வளோ திங்ஸ் வாங்கணும்னு இருக்கும். அது மட்டும்தான் இருக்குமா? வேற என்னென்ன பாப்பீங்க பில்ல? பிரைஸ் போட்டிருக்கும். ஓகே, வெரி குட். பிரைஸ். வேற டோட்டல் அமௌண்ட். வேற மேம் டேட் டைம் அப்புறம் ஜிஎஸ்டி வேல்யூ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க மேம். ஓகே, குட். வேற குவான்டிட்டி. வெரி குட்ரா. சோ நீங்களே எல்லா ஆன்சரும் சொல்லிட்டீங்க. இன்வாய்ஸ்ன்றது என்ன? ஃபர்ஸ்ட் அந்த கூட்ஸோட நேம் போட்டிருப்பான். எவ்வளவு குவாண்டிட்டி நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, 1 kgக்கான பிரைஸ் எவ்வளோ, நீங்க எவ்வளோ கேஜி பிரைஸ் பண்ணிருக்கீங்க, சாரி எவ்வளவு கேஜி பே பண்ணிருக்கீங்க, அதுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்கறோமா, நெட்டா நீங்க எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த கூட்ஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு இருக்குமா? அதுக்கு பேர் தான் இன்வாய்ஸ். வவுச்சரும் இன்வாய்ஸும் புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லக்கா. எல்லாருக்கும் இல்லைங்க. கிளியரா? ம். ஓகே, ஓகேடா. அடுத்தது கூட்ஸ். கூட்ஸ்னா என்ன? ஜென்ரலா இருக்கிற காமன் திங்ஸ் ஆர் கமோடிட்டிஸ் தான் நம்ம கூட்ஸ்னு சொல்லுவோம். நீங்க எதை வச்சு பிசினஸ் பண்றீங்களோ அதுதான் உங்களோட கூட்ஸ். பர்ச்சேஸ்னா என்ன? வாங்குறது. ஒரு பொருளை வாங்குறது பர்ச்சேஸ்னு சொல்லலாம். வித் இன்டென்ஷன் ஆஃப் ரீசேல். இப்போ ஒரு பொருளை வாங்குறீங்க, நம்ம படிக்கிறது அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் படிக்கணும், நாட் ஃப்ரம் அ இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு பிசினஸ் ஒரு பொருளை வாங்குதுன்னா எதுக்காக வாங்கும்? அதை எண்ட் கஸ்டமருக்கு விற்கிறதுக்கு தானே. சோ பர்ச்சேஸ்னா ஒரு கூட்ஸை வாங்கி அதை விற்கிறதுக்கான மைண்ட் செட்டோட வாங்கின, ரீசேல் இன்டென்ஷனோட வாங்கினோம்னா அதுதான் பர்ச்சேஸ். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னா என்ன? பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னா ஒரு பொருளை வாங்கி அதை இன்னொருத்தவங்களுக்கு சப்ளை பண்றது. நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டோம், அது நமக்கு பிடிக்கலன்னா கடைக்காரங்கிட்ட போய் திருப்பி கொடுத்துருவோம்ல, அதுக்கு பேர் தான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு இன்னொரு நேம் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ். எதனால இதுக்கு பேரு ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ்னா, இது பிசினஸ் விட்டு வெளியே போகுதா கூட்ஸ், அதனால இதுக்கு பேரு ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கெல்லாம் இந்த மாதிரி ஆர் போட்டு 2 நேம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த 2 நேம்ஸுமே நீங்க வந்து படிக்கணும். ஏன்னா கொஸ்டின்ல இப்ப ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ்னு கொடுத்துருப்பான், அங்க போய் நம்ம முழிக்க கூடாது ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் தான் என்னன்னு. பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு இன்னொரு பேரு தான் ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ். ஓகேவா? பர்ச்சேஸ்னா ஒரு பொருளை வாங்குறது, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னா வாங்கின பொருள்ல ஏதாவது டிஃபெக்டிவ் இருக்கலாம், இல்ல நமக்கு பிடிக்காம இருக்கலாம், அதனால யார்கிட்ட வாங்கினோமோ அவங்க கிட்டயே திருப்பி கொடுத்தோம்னா அதுக்கு பேரு பர்ச்சேஸ் ரிட்டர்ன். இதுக்கு இன்னொரு பேர் என்ன? ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ். புரியுதா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல மிஸ். ஓகே, ஓகே. அடுத்தது சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன். சேல்ஸ்னா என்ன? விக்கிறது மிஸ். எஸ், யாருக்காவது நம்ம பொருளை விக்கிறோம்னா அது சேல்ஸ். சேல்ஸ் ரிட்டர்ன்னா நம்ம யாருக்காவது பொருள் வித்திருப்போம், அவங்களுக்கு அந்த கூட்ஸ் பிடிக்காம இருக்கலாம், இல்ல அந்த கூட்ஸ்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம், அப்ப அவங்க வேண்டாம்னு நம்ம கிட்ட வந்து கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் சேல்ஸ் ரிட்டர்ன். இதுக்கு இன்னொரு பேரு ரிட்டர்ன் இன்வர்ட். ஏன்னா வெளியே போன கூட்ஸ் திரும்ப நம்ம பிசினஸ்க்கு உள்ளேயே வருது இல்ல, அதனால இதுக்கு பேரு ரிட்டர்ன் இன்வர்ட். இது நாளும் புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? ஜனனி, திவ்யதர்ஷினி, யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லைங்க மேம். இல்ல மேம். ஓகே. அடுத்தது நோ மேம். ஓகேடா. ஸ்டாக்னா என்ன?
விற்காத கூட்ஸ். எஸ். இப்போ ஒரு பிசினஸ் இருக்காங்கன்னா அவங்க மாசம் மாசமோ இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவையோ அவங்க கிட்ட எவ்வளவு கூட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாக் கவுண்ட் வந்து பண்ணி பார்ப்பாங்க, எவ்வளவு பொருள் இருக்கு நம்ம கிட்டன்னு. சோ அப்படி அந்த மாசம் முடியறப்பயோ இல்ல அந்த வருஷம் முடியறப்பயோ நம்ம கிட்ட எவ்வளவு கூட்ஸ் விற்காம இருக்கோ அதுதான் நம்ம ஸ்டாக்னு சொல்லுவோம். அன்சோல்டு கூட்ஸ் லையிங் இன் பிசினஸ். ஓகேவா? சோ எந்தெந்த கூட்ஸ்லாம் நம்ம விற்காம வச்சிருக்கோமோ அதுதான் நம்மளோட ஸ்டாக். இன்கம்னா என்ன? ப்ராஃபிட். பிசினஸ்ல இருந்து நமக்கு ஏதாவது ஒரு ஏர்னிங்ஸ் வருதுன்னா அதுதான் நம்மளோட இன்கம். நிறைய டைப் ஆஃப் இன்கம் இருக்கு நமக்கு, நம்ம ஒன்னொன்னா பின்னாடி பார்ப்போம். ஜஸ்ட் சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா நமக்கு ஏதாவது நம்ம ஏர்ன் பண்றோம், ஏதாவது நம்ம சம்பாதிக்கிறோம்னா அதுதான் நம்மளோட இன்கம். எக்ஸ்பென்சஸ்னா என்ன? எக்ஸ்பென்சஸ்னா செலவுகள். எஸ், நம்ம பண்ற செலவு எல்லாமே நம்மளோட எக்ஸ்பென்சஸ் தான். சோ இதுலயும் நிறைய டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இருக்கு, ஒன்னொன்னா நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? சரி. சால்வென்சி, இன்சால்வென்சி, இது உங்களுக்கு புது டேர்மா இருக்கும், சொல்றேன். இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு 10,000 கடன் வாங்கியிருக்கேன். ஓகேவா? நான் என்ன சொல்றேன், அடுத்த வாரத்துக்குள்ள நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்றேன். நீங்களும் கொடுத்துட்டீங்க. ஒரு வாரம் கழிச்சு அந்த 10,000 நான் திருப்பி கொடுத்துட்டேன். அப்போ நான் யாருன்னா சால்வெண்ட் பர்சன். வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்கான கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்கு. ஓகேவா? சால்வென்சினா யாருனால வாங்கின கடனை திருப்பி கொடுக்கற கெப்பாசிட்டி இருக்கோ அவங்க சால்வெண்ட் பர்சன். அடுத்தது இன்சால்வெண்ட் பர்சன். இன்சால்வெண்ட்னா நான் 10,000 உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கேன்,